الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون صدق الله العظيم قال الله تعالى في حديث القدسي إني حرمت ظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا وقال نبينا صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام شرව புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயகனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத்தாபீன்கள் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலக வாழ்க்கையில் எமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்வில் முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு வேண்டாம் ஹராம் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக தவிர்த்திருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்விலிருந்து முற்று முழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அதிலும் அவனுக்கு விருப்பமான அவனால் படைக்கப்பட்ட ஒரு சிரேஷ்டமான படைப்பு இருக்கும் என்றால் மனிதராகி எங்களை படைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கு விருப்பமான மனிதர்களாக எங்களை படைத்து எங்களுடைய இஷ்ட பிரகாரம் அவன் வாழ்வதற்கு இந்த உலகத்தை எமக்கு தரவில்லை. மாற்றமாக அவன் இந்த உலகில் அவனை வணங்குவதற்காகவும் அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து வாழ்வில் எடுத்து நடப்பதற்காக வேண்டும் மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்கு எம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் எம்மை இம்முலகத்தில் படைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எமது மனோ இச்சை கட்டுப்பட்டவர்களாக வாழ முடியாது. அல்லாஹ் எதை எம்மிடம் எதிர்பார்க்கின்றானோ அதை நாம் அவனுக்கு முறையாக செய்து காட்ட வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எமக்கு எதை வேண்டாம் என்று தடை செய்திருக்கின்றானோ அதை நாம் தடுத்து வாழ்ந்து காட்டுவதே இந்த உலக வாழ்க்கையுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகில் மனிதர்கள் வாழக்கூடிய கட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பான், பல பாவமான காரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது சமூகம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். சகோதரர்களே, ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் எப்பயும் தன்னை மிஞ்சி அவன் இன்னொருவருக்கு அநியாயம் செய்வதையோ தன்னை சார்ந்தவர்களுக்கு அநியாயம் செய்வதையோ அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் முழுமையாக கண்டித்திருக்கின்றார்கள், அதனை தடை செய்திருக்கின்றார்கள். அதன் பக்கம் நாம் ஒவ்வொருவரும் அதன் விடயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது. யார் இந்த பாவத்தை உலகத்தில் செய்கிறார்களோ, அநியாயம் என்ற பாவம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவன் மாலை நாளை கியாமத் நாள் வரும் வரைக்கும்
அவரை தண்டிக்க மாட்டான். சகோதரர்களே, அநியாயத்துக்குரிய தண்டனையை அல்லாஹ் இவ்வுலகிலையும் காட்டுவான். நாளைக்கு மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் அவனுக்கு அதனுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நேரம் ஏற்படும். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் இந்த அநியாயம் என்ற விதத்தை 3 விதமாக உலமாக்கள் பிரித்து காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, ஒரு அநியாயம் இருக்கின்றது, அதனை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இன்னொரு அநியாயம் இருக்கின்றது, அதனை அல்லாஹ் மன்னித்து விடுவான். இன்னொரு அநியாயம் இருக்கின்றது, அல்லாஹ் அதனை ஒருபோதும் விட்டு விடவும் மாட்டான். சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ் மன்னிக்கவே முடியாத ஒரு அநியாயம் இருக்கும் என்றால் அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் இணை கற்பித்து வாழ்வது. சகோதரர்களே, அல்லாஹுக்கு இணை வைப்பது. ஒரு மனிதன் இணை வைத்த நிலைமையில் மறைந்து விடுவானால் அந்த மனிதன் செய்த மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் இணை வைத்தது. ஒரு போதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இரண்டாவது அநியாயம் ஒரு அநியாயம் இருக்கின்றது, மனிதன் அவனுக்கு அவனே அநியாயம் செய்து கொள்கின்றான். பினப்சிஹி, அவனுக்கு அவனே அநியாயம் செய்து கொள்கின்றான். அது அவனுடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹுடைய கட்டளை மீறி அல்லாஹ் எதை தடை செய்தானோ அப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபட்டு அவனுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றான். சகோதரர்களே, உதாரணமாக அவன் தன்னை பாவமான விடயங்களில் ஏற்படுத்திக் கொள்கின்றான், அல்லாஹுடைய தொழுகைகளை பாழாக்குகின்றான். இந்த மனிதன் அவனுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றான். ஒரு மனிதன் இதனை உணர்ந்து இது பாவம் தான் என்பதாக உணர்ந்து அதனை அவன் அல்லாஹ்விடம் தௌபா செய்து விடுவானேயானால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த அநியாயத்தை மன்னித்து விடுகின்றான். இன்னொரு மனிதன் இருக்கின்றான், அது மூன்றாவதாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். சகோதரர்களே, இந்த அநியாயத்தை அல்லாஹ் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டான். எதுவரைக்கும் என்றால் அந்த மனிதன் அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த அநியாயத்தை அல்லாஹ் விடவே மாட்டான். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அநியாயத்துடைய விடயத்தில் எவ்வாறு கூறுகிறான் என்றால் எந்த அளவு சொன்னால் அடியார்களுக்கு எவ்வாறு அநியாயம் செய்வது ஹராமோ அதே போன்று அல்லாஹும் அவனுக்கு அந்த அநியாயத்தை ஹராமாக்கியிருக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குத்ஸியில் கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே நான் என் மீது அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கின்றேன். வஜஅல்துஹு பைனகும் முஹர்ரமா, நாம் உங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கின்றேன். ஃபலா தஸாலமு, எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய ஹதீஸில் குத்ஸியில் கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஊர்வாசி ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒரு கிராமமாக சேர்ந்து அவர்கள் அநியாயம் செய்வார்களே ஆனால் அந்த அநியாயம் அந்த கிராமத்துடைய அழிவுக்கு போதுமாகிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் வகதாலிக அக்து ரப்பிக இதா அகதல் குரா வஹிய ஸாலிமா இன்ன அக்தஹு அலீமுன் ஷதீத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யார் ஒரு கூட்டத்தினர் அநியாயம் செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக பிடிக்க நாடினான் என்று சொன்னால் அந்த பெரிய மிகவும் கடுமையானதும் மிக நோவினைக்குரியதாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அநியாயம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு கிராமமாக சேர்ந்து அநியாயம் செய்தாலும் சரி, ஒரு தனி மனிதன் அநியாயம் செய்தாலும் சரி, அதற்குரிய தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கடினமானதாக இருக்கும். சகோதரர்களே, கண்ணியத்துடைய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்துவிட்டால் அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சகோதரர்களே, நாம் செல்வோம் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் நாளினால் மன்னிப்பான் என்பதாக. ஆனால் அநியாயத்துடைய விடயத்தில் அல்லாஹ் தன்னுடைய அந்த பாவத்தை அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் மன்னிக்க மாட்டான். யாருக்காக அநியாயம் செய்தாரோ யாருக்கு அநியாயம் செய்தாரோ அந்த மனிதனிடத்தில் இவர் மன்னிப்பு கேட்பதே இவருக்குரிய தௌபாவாக இருந்து கொண்டிருக்கின்ற. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்காரனை பற்றி குர்ஆனில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் அநியாயக்காரனை ஒரு போதும் நேசிக்கவே மாட்டான் என்பதாக சொல்லி காட்டினான். சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன்,
அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு நேர்வழி காட்டவே மாட்டான் சகோதரர்களே. அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்யக்கூடிய மனிதன் எப்பயுமே நேர்வழி பெற மாட்டான் சகோதரர்களே. அதனால் அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்பதாக குர்ஆனில் மிகவும் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றான். மேலும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் எப்பயுமே அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான் சகோதரர்களே. நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது எங்களுடைய அநியாயத்தின் மூலமாக எமக்கு எதையும் செய்து கொள்ளலாம், என்னிடத்தில் பலம் இருக்குது, என்னிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக நான் என்ன வேணாலும் செய்து அநியாயத்தை செய்து இந்த ஆட்சி மூலமாக என்னை தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதாக நினைத்துவிடக்கூடாது சகோதரர்களே. அது உலகத்தில் ஒரு வகையாக நாம் மக்கள் மத்தியில் நாம் தப்பிவிடலாம். ஆனால் அல்லாஹ் உலகத்தில் பிடிக்க நாடிவிட்டார் என்று சொன்னால் அதனை யாராலும் தப்பித்துக் கொள்ள முடியாது சகோதரர்களே. என்னுடைய பணத்தின் மூலமாக என்னுடைய செல்வாக்கின் மூலமாக நான் அநியாயம் செய்வதை என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதாக யாரும் நினைக்க கூடாது சகோதரர்களே. அவ்வாறே தன்னுடைய பலத்தின் மூலமாக எனக்கு உடல் பலம் இருக்கின்றது, அதனால் யாரிடத்திலும் எதையும் பேசி எனக்கு அநியாயம் செய்வேன், நான் அநியாயம் செய்துவிட்டு யாரிடத்திலும் எதையும் பேசி என்னுடைய உடல் பலத்தால் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதாக யாரும் நினைக்க கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பிடிக்க நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த அல்லாஹுடைய பிடியிலிருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது சகோதரர்களே. உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதன் எவ்வாறான அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. நாம் பார்க்கின்றோம், மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருவரை ஏசக்கூடியவராயிருப்பாரு. அவருடைய நாவாற்றலின் மூலமாக அவர் என்ன செய்வாரு, அவர் எதையும் அநியாயம் என்று கணக்கெடுக்க மாட்டாரு. இன்னொருவருடைய மானபங்கப்படுத்துற விஷயமாக இன்னொருவருடைய சொத்துக்களை அவருடைய வாதத்தின் மூலமாக அபகரித்துக் கொள்வாரு. இவ்வாறான அநியாயங்களை செய்கின்றார்கள் சகோதரர்களே. அது மட்டுமில்ல, அநியாயமான முறையில் இன்னொரு ஏழை அனாதைகளுடைய பொருட்களை எடுத்து சாப்பிடுவது இது மிகப்பெரிய அநியாயம் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் சகோதரர்களே. அது மட்டுமில்ல, நாம் உடம்பிருந்த சகோதரர்கள் இருப்பார்கள், எமக்கு அவர்களுடைய சொத்துகள் அனந்தரம் பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குடும்பத்தில் மூத்தவன் நான், எனக்கு தான் மதிப்பு இருக்கு என்பதாக அந்த பவரை வைத்து இந்த மனிதன் என்ன செய்வாரு, தன்னுடைய சகோதரருக்கு போக வேண்டிய அனந்தர சொத்துக்களை இவர் தன்னுடைய பவரின் மூலமாக இவர் அபகரித்துக் கொள்கிறாரு. தன்னுடைய சகோதரர்களுக்கு போக வேண்டிய அனந்தர சொத்தை கொடுக்காமல் தடுத்துக் கொள்றாரு. இதுவும் மிகப்பெரிய அநியாயமா இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே. அது மட்டுமில்லை சகோதரர்களே, நாம் எது சிறிதாக நினைக்கிறோமோ அது அல்லாஹ்விடத்தில் பெரிய அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் புறம் பேசுகின்றோம், ஒரு மனிதனை பற்றி நாம் பெரிதாக நினைத்திருக்க மாட்டோம், ஆனால் அவருடைய குறையை நாம் பேசி திரிகின்றோம். இது அவருடைய மானத்துக்கு மிகவும் விலை உண்டாகக்கூடிய விடயம். அதனால் அதுவும் அநியாயமாக இருந்து கொண்டிருப்பதாக உலமாக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே. அது மட்டுமில்ல, இன்னொரு மனிதனுடைய பொருளை நாம் அபகரிப்பது கொண்டு, இட்டு கட்டுவது கொண்டு, பொய்ச்சாட்சி செல்வது கொண்டு, நாம் யாருக்கும் அநியாயக்காரனுக்காக வேண்டி நாம் சாட்சிக்கு செல்கின்றோம் சகோதரர்களே. அவருக்காக வேண்டி நாம் சாட்சிக்குரிய செயலை வைக்கின்றோம் சகோதரர்களே. இதுவும் மிகப்பெரிய அநியாயமா இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அநியாயத்தோடு எந்த விதத்திலும் நாம் அநியாயத்தோடு சம்பந்தப்பட்டு விடக்கூடாது சகோதரர்களே. இமாமுடைய காலத்தில் எந்த சொன்னால் ஒரு மனிதர் என்ன செய்தார்னு சொன்னால், அவர் ஒரு ஏழை இடத்தில் மீனை அவர் அபகரித்துக் கொண்டு செல்கின்றார்கள் சகோதரர்களே. அவருடைய அந்த மீந்திக்கக்கூடிய மனிதனிடத்தில் ஒரு மீனை அவருக்கு விருப்பம் இல்லாத, அவருடைய உள்ளம் பொருந்திக் கொள்ளாத நிலைமையில் ஒரு மீனை எடுத்துக்கொண்டு பலவந்தமா எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் சகோதரர்களே. பின்னால அவருடைய நிலைமை எந்த நிலைமைக்கு மாறிவிடும் என்று சொன்னால், ஒரு காலத்தில் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவர் ரோட்ல பாதைகளில் சுற்றி திரிகிறாரு. யாராவது என்னை பார்த்தென்று சொன்னால் அவர்கள் ஒரு போதும் அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்பதாக சொல்லி தெரிந்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்களே. அப்போது மக்கள் கேட்டார்கள், அவருடைய புஜம் வரைக்கும் கை இருக்கவில்லை. இந்த நிலைமையில் அந்த மனிதர் யாராவது என்னை பார்த்தால் அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்பதாக சொல்லி தெரிந்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்களே. அப்போது அந்த மக்கள் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நேர்ந்தது என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர் சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் கூறிவிட்டால் நீங்கள் யாரும் அநியாயம் செய்ய மாட்டீர்கள் என்பதாக சொல்லி கண்ணால் சகோதரர்களே. அப்போது அவர் சொன்னார், நான் ஒரு ஏழையிடம் மீனை அபகரித்துக் கொண்டு வந்தேன். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மீன் என்னுடைய பெரும்பெரலை கடித்து விட்டது. அதனுடைய வலி என்னால் தாங்க முடியவில்லை. வைத்தியரை சந்தித்தேன். வைத்தியர் சொன்னார், உங்களுடைய அந்த விரலை வெட்டி விடுவேன் என்பதாக. அவர் என்ன செய்யப்பட்டது, விரல் வெட்டப்பட்டுச்சு. பின்பும் வலி நீங்கவில்லை. திரும்பவும் அவருடைய
மணிக்கட்டு வரை வெட்ட வேண்டும் என்பதாக வைத்தியர் ஆலோசனை கொடுக்கப்பட்டுச்சு. அதனால அவர் திரும்ப மணிக்கட்டு வரைக்கும் வெட்டப்பட்டுச்சு. அதுவும் அவருடைய கையுடைய வலி நீங்கவில்லை. மூன்றாவதாக வைத்தியர் சொன்னாரு, உங்களுடைய முழங்கை வரை வெட்ட வேண்டும் என்பதாக சொன்னார். சகோதரர்களே, முழங்கை வரையும் வெட்டப்பட்டுச்சு. பின்னும் அவருடைய வலி நீங்கவில்லை. அதற்கு பின்னால அவருடைய புஜம் வரைக்கும் வெட்டப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அதே வெட்டினார் சகோதரர்களே. அதுவும் அவருடைய வலி நீங்கவில்லை. முழு உடம்பும் அவருக்கு வலி ஏற்பட்ட நிலைமை உண்டாகிவிட்டது சகோதரர்களே. அப்போது இந்த நிலைமையில் அவர் சொன்னாரு, மக்கள் சொன்னாங்க, நீங்க உடனடியாக யாரிடத்தில் இதை பற்றி மீனை வாங்கி எடுத்தீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் சென்று மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. பல நாட்களுக்கு பின்னால் அந்த மனிதர் யார் மீனை வாங்கினாரோ யாரிடத்தில் எடுத்தாரோ அவரை தேடி சென்று அவரிடத்தில் சொல்லப்பட்டுச்சு, இதோ நான் உங்களுடைய மீனை எடுத்ததுக்கு பின்னால் எனக்கு இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்க எனக்காக வேண்டி எனக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பத்வா செய்தீர்களா என்பதாக கேட்கப்பட்ட நேரத்தில் ஆம், நான் அல்லாஹ்விடத்தில் சொன்னேன், யா அல்லாஹ், நான் ஒரு பலவீனமானவனாக இருக்கிறேன், அவன் பலசாலியாக இருக்கிறான், என்னுடைய பலவீனத்தின் காரணமாக அவன் எனக்கு அநியாயம் செய்து விட்டான், அதனால் உன்னுடைய பலத்தை நீ அவனிடத்தில் காட்டுவாயா என்பதாக நான் பத்வா செய்தேன் என்பதாக சொல்லி காட்டினார். சகோதரர்களே, அந்த பத்வாவுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் என்னுடைய உடம்பில் அல்லாஹ் இந்த நோயை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதாக அவருடைய கால்களை பிடித்து மன்னிப்பு கேட்டார்கள். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நாம் யாருக்காலும் அநியாயம் செய்திருந்தாலும் அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். சகோதரர்களே, எந்த அளவு சொன்னால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை அறிந்து கொள்கின்ற சகோதரர்களே. ஒரு பெண்மணி மரணித்து விட்டால் அவருடைய ஜனாதாவை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி ஒரு பெண் அழைக்கப்பட்டால் அந்த ஜனாதாவை குளிப்பாட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஜனாதாவுடைய மறைவிடத்தை கழுகக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் எத்தனை தடவை ஜினா செய்த அஃபமோ தெரியாது என்பதாக அந்த பெண்மணி சொன்னார். சகோதரர்களே, அல்லாஹு அக்பர், இந்த வார்த்தையை சொன்னது தான் தாமதம், அந்த இடத்தை விட்டு அந்த பெண்ணுடைய கையை எடுக்க முடியாமல் ஆகிவிட்டது. சகோதரர்களே, சொன்ன வார்த்தை இந்த மர்மஸ்தானம் எத்தனை தடவை ஜினா செஞ்சதோ தெரியாது என்பதாக ஒரு மையத்தை பார்த்து சொன்னார். சகோதரர்களே, அதனுடைய தாற்பயம் அதனுடைய கையை அந்த ஜனாசாவை விட்டு அந்த மர்மஸ்தானத்தை விட்டு எடுக்க முடியாமல் ஆகிவிட்டது. இந்த விடயம் உலமாக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்லப்பட்டுச்சு. உலமாக்கள் சொன்னார்கள், 2 உலமாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யப்படுது. சில உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள், இந்த பெண்ணுடைய உயிரோடு வாழக்கூடிய பெண்ணுடைய கையை வெட்டாமல் நாம் என்ன செய்வோம், இவர் மரணித்து தானே இருக்கிறாள், இந்த ஜனாதாவுடைய உறுப்பை வெற்றி எடுப்போம் என்பதாக சில உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். சகோதரர்களே, இன்னும் சில உலமாக்கள் சொன்னார்கள், அவ்வாறு செய்ய முடியாது, மரணித்து விட்டாலும் மனிதனுடைய உடலுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, அதனால் இந்த பெண்ணுடைய கையை வெட்டி அதோடு இந்த ஜனாதாவை அடக்கி விடுவோம் என்பதாக சில உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். சகோதரர்களே, ஆனா 2 ஃபத்வாக்களும் நிறைவேறவில்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் செல்லப்பட்டுச்சு இந்த விடயம் என்பதாக. அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்டால், நீ என்ன வார்த்தையை பாதித்தாய், எதற்காக வேண்டி இவ்வாறு நடந்தது என்பதாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண், நான் இவ்வாறான ஒரு மோசமான வார்த்தையை பாதித்தேன் என்பதாக அந்த பெண் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஒரு பத்தினியான பெண்ணுக்கு நீ அவதூறு செய்ததன் காரணமாக, அவதூறு சொன்னதன் காரணமாக உனக்கு இவ்வாறான தண்டனை, இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. யார் ஒருவர் அவதூறு செல்வாரோ இஸ்லாத்துடைய சட்டத்தின்படி அவருக்கு 80 கஷியடிகள் அடிக்க வேண்டும். அதனால் இந்த பெண்ணுக்கு 80 கஷியடிகள் வழங்குமாறு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். சகோதரர்களே, அவ்வாறு இந்த பெண்ணுக்கு ஹத்துகள் அடிக்கப்பட்டுச்சு, கசியாய் அடிக்கப்பட்டுச்சு, 1 2 3 என்பதாக எண்ணி கிட்டத்தட்ட 79 அடிகள் அடிக்கப்பட்டோம். அந்த பெண்ணுடைய கையை அந்த இடத்திலிருந்து கலட்ட முடியாமல் ஆகிவிட்டது. எப்போது 80 அடி அடிக்கப்பட்டுச்சோ பின்னால அந்த பெண்ணுடைய கை கலட்டப்பட்டு. சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் யாருடைய மானத்தையும் பிரிக்க முடியாது, அது மிகப்பெரிய அநியாயம். சகோதரர்களே, எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் நடந்து கொண்டார்கள் சஹாபாக்களோடு? ஒரு யுத்த களத்தில் சஹாபாக்கள் முன்னிலையில் வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி
சஃபன் சஃபா சஃப்புகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் முன்வரிசையில் நின்ற ஒரு சஹாபி அவருடைய வயிற்றை கொஞ்சம் முன்னாக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் இருந்த ஒரு தடியின் மூலமாக அந்த சஹாபியுடைய வயிற்றில் குத்தி வயிற்றை பின்னாக்கும்படி கூறினார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் நோகடித்து விட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். சகோதரர்களே, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சங்கடமான நிலைமை உண்டாகிவிட்டது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்தார்கள், இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் வந்திருக்கிறார், இவர் சில நேரம் இந்த யுத்தத்தில் மரணித்தார் என்று சொன்னால் நான் யாரிடம் வைத்து மன்னிப்பு கேட்பது என்பதாக நினைத்து அந்த சஹாபியிடம் வந்து கையிலே குச்சியை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை களைந்து காட்டினார்கள். நான் இவ்வாறு உனக்கு அடித்தேனோ அதே போன்று நீயும் உன்னுடைய அந்த அடியை நீ அடித்து பழிக்கு பழி தீர்த்துக் கொள்வாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, உடனே அந்த சஹாபி நபியுடைய வயிற்றை காவி அணைத்துக் கொண்டார்கள். சகோதரர்களே, முத்தமிட்டார்கள். சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது எந்தவித கோபம் எனக்கு ஏற்படவில்லை, மாற்றமாக நான் இந்த யுத்தத்தில் ஷஹீதாகும் முன் நான் என்னுடைய உடம்பை தங்களுடைய உடம்போடு சேர்த்துக் கொள்ள ஆசைப்பட்டேன், அதனால் தான் இவ்வாறான ஒரு வேலையை செய்தேன் என்பதாக அந்த சஹாபி கூறி காட்டினார். சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, யார் இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் உலகத்தில் அநியாயம் செய்கிறாரோ அவருடைய துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேகங்களுக்கு மேலாக உயர்த்தி வானங்களுடைய கதவுகளை திறந்து அல்லாஹ் உயர்த்தி கொள்வார் என்பதாக சொல்றாங்க. சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னால் அநியாயம் செய்யப்பட்டவர் ஒரு காஃபிராக இருந்தாலும் சரியே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கீர்த்தி மீதும் என்னுடைய கண்ணியத்தின் மீதும் சத்தியமாக யார் ஒருவர் அநியாயம் செய்கிறாரோ லஅன்சுரகன்னல்லாஹ் வலவ் பஅத ஹீன், நிச்சயமாக நான் எப்பொழுதும் அவனுக்கு நான் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்தே தீர்வேன் என்பதாக நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த உலகம் நாம் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் கவனமாக செலுத்தி நம்முடைய உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமில்ல, இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த ஹுத்பாவை நான் நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன். ஒரு மனிதர், நல்ல ஒரு மனிதர், அவர் அமல் இபாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர், ஒரு காலத்தில் அவருடைய காலத்தில் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் உதவிக்காக வேண்டி அந்த ஜனாதாவை வைத்து தூக்கினாரு. எந்த அளவுக்கு சொன்னால் அவருடைய உதவிக்காக வேண்டி பேசி அந்த ஜனாதாவை தூக்கி எடுத்தாரு. ஆனால் கொலையுடைய பழி இவர் மேல் வந்துவிட்டது. நீர்தான் இந்த ஜனாதா இவரை கொலை செய்து விட்டார் என்பதாக இவரின் மீது அந்த குற்றம் சாட்டப்பட்டு இவருக்கு கொலையுடைய தண்டனை கொடுக்கப்பட்டது. உண்மையாக இந்த கொலைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் இவர் தண்டனை அனுபவிக்கிற நேரம் வந்து விட்டது. அப்போது சில மக்கள் சொன்னார்கள், இவர் நல்ல மனிதர், இவர் சாலிஹான ஒரு மனிதர், இவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதாக மக்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சாலிஹான மனிதர் சொன்னாரு, ஆனால் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆனாலும் நான் இந்த தண்டனைக்கு தகுதியானவன் என்பதாக சொன்னார்கள். சகோதரர்களே, காரணம் என்றால் ஒரு தடவை அவர் கப்பலில் பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பலத்த காற்று வீசி அந்த கப்பல் மூழ்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அந்த கப்பலில் ஒரு பெண்ணும் ஒரு சிறு குழந்தையும் இருந்தார்கள். அப்போது அந்த கப்பலில் ஒரு படகின் மூலமாக ஏறி இவர்கள் மூவரும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த பெண்ணின் மீது ஆசைப்பட்டு அந்த குழந்தையை கடலில் எறிந்துவிட்டு அந்த பெண்ணோடு தவறான முறையில் ஈடுபட்டு அந்த பெண்ணை கொலை செய்து விடுகிறார். அந்த அநியாயத்துக்குரிய தண்டனையை தான் அல்லாஹ் எனக்கு இப்ப தந்திருக்கின்றான், என்னை விட்டு விடுகிறார் என்பதாக அந்த மனிதர் கூறினார். சகோதரர்களே, எனவே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். சகோதரர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கை மிகவும் அற்பமானது, சொற்பமானது. யாருக்கும் அநியாயத்தை செய்து காலம் கழிக்கிற வாழ்க்கை இல்லை. சகோதரர்களே, எம்மால் முடிந்தால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாம்
என்னால் யாருக்கும் அநியாயமாக நடந்து கொள்ளக்கூடாது. எனவே யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்திருவாயாக யா அல்லாஹ். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் யா அல்லாஹ் எந்த ஒரு அநியாயத்துக்கும் நாங்கள் உட்படாமலும் எங்களால் எந்த ஒரு அநியாயமும் நடக்காமல் பாதுகாத்திருவாயாக யா அல்லாஹ். உலகத்தில் எங்கெங்கே எல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றதோ யா அல்லாஹ் அந்த அநியாயத்துக்குரிய ஒரு முடிவை உண்டாக்கிடுவாயாக யா அல்லாஹ். இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் கண்ணியமாக வாழ வைத்திருவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய நபியுடைய உம்மத் யா அல்லாஹ் நீ எல்லா உம்மத்தை விடவும் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ கேவலப்படுத்தி விடாது யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மன்னிக்க தௌஃபீக் செஞ்சிருவாயாக யா அல்லாஹ். என்னை பெற்றெடுத்த என்னுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு இன்மை கற்றுத்தந்த எங்களுடைய ஆசாங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எல்லா நிலைமைகளையும் உதவி செய்வாயாக யா அல்லாஹ். இந்த நாட்டுடைய நிலைமையை சீராக்கிவாயாக யா அல்லாஹ். நாட்டில பொருளாதாரத்தை வளர்ச்சி நீ உண்டாக்கிடுவாயாக யா அல்லாஹ். முஸ்லிம்களை சொத்துக்களை செல்வங்களை நீ பாதுகாத்துவாயாக.